ஹலோ வெல்கம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு கரும்பு ஜோராக வந்துருச்சு. எங்கள் மாடியில் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த கரும்பை வளர்த்துறதுக்கு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேனுங்க. 10 வருஷமாகவே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் கரும்பு 10 வருஷமாகவே கரும்பை சின்ன துண்டு கரும்பு பொங்கலுக்கு சாப்பிட்டு சின்ன துண்டு வைப்பேன். ஆனால் தலையிற மாதிரி இருக்கும், தலையாது, காஞ்சி போயிடும். அது வருஷம் தவறாமல் முயற்சியாக நான் கரும்பை நட்டு வச்சு பார்த்தேன். போன வருஷம் கரும்பை சாப்பிட்டு பொங்கலுக்கு வாங்கி சாப்பிட்டு அதை ஒரு துண்டு வேரோடு நட்டு வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக தலைய ஆரம்பித்து இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கரும்பு வளர்ந்துருச்சு. இந்த கரும்பு பாருங்கள், தோட்டத்தில் மண்ணுலாம் தரையிலாம் வளர்ந்தால் எப்படி இருக்கும், மண் தரையில் அந்த மாதிரி ரொம்ப அழகாக உயரம் பாருங்கள், எவ்வளோ உயரம் வளர்ந்துருச்சுன்னு, ஹைட்டாக வளர்ந்துருச்சு. நம்ம ரொம்ப ஜோராக இருக்குதுங்க. பார்க்க பசுமையாக அவ்வளோ அழகாக பெரிய கரும்பு தோட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இதோட வேர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், ரவுண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது பாருங்கள் எத்தனை கரும்பு வந்திருக்கணும். ஒரு அரிசி பையில் தான் அந்த கரும்பை நட்டு வச்சோம். அது பாருங்கள், இதோட தாய் செடி காஞ்சி தான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இதான் காஞ்சி போச்சு. அப்படின்னு நிறைய முளைச்சி பாருங்கள். 1 2 3 4 5 6 கரும்பு வந்திருக்குதுங்க. பாதி கரும்பு வந்துருச்சு. ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அந்த கரும்பை பொங்கலுக்கு வெட்டணும். பொங்கலுக்கு வெட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குதுங்க. இது பொங்கலுக்கு நம்ம அந்த கரும்பை வெட்டிட்டு சாமி கும்பிடணும், இதை வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவுல இருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஹைட் பாருங்கள், இதுலேருந்து எப்படி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு மாடியில் இதே மாதிரி கரும்பு வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கரும்பை பார்த்து ரசிங்க.